அம்மு மட்டும் தனியாக இருக்கிறத விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன அம்மு நீ மட்டும் தனியாக நிற்கிற, மிஸ் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே கிளாஸ் மிஸ் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்து ஆச்சரியப்படுறாரு. என்ன உன்னை பார்த்துமா மிஸ் வந்து போயிட்டாங்க? இல்லை இல்லை, மிஸ் வந்து என்னை பார்க்கவே பார்க்கல. ஏன்னா அவங்க பாவம், அவங்க ஹெட்மிஸ்ஸஸ் அவங்கள செமையாக திட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு, அப்படியே போயிட்டாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, எதுக்காக ஹெட்மிஸ்ஸஸ் திட்டினாங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து குழந்தை வந்து சொல்கிறா விஜய் கிட்ட. விஜய் ரொம்ப அப்செட் ஆகிறாரு. சரி பாவம் இல்லை மிஸ், ஆமாங்க டேடி, பாவம் மிஸ்ஸு, சரி நம்ம மிஸ்ஸை போய் சமாதானப்படுத்தலாமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி இங்கே போகிறாங்க காவேரி வீட்டுக்கு. இங்கே வந்து குழந்தைய பார்த்தோன்னா காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து வா அம்மு அப்படி சொன்னோன்னே ஓடி போய் கட்டிக்கிறா. சாரி அம்மு, இன்றைக்கி ஒன்று நான் கவனிக்கல, மிஸ் போயிட்டு என் மேலே கோவமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்றாங்க. அப்புறம் கிஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து காவேரி குழந்தைக்கு. அடுத்து வந்து இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது, உங்கள் ஹெட்மிஸ்ஸஸ் வந்து உங்களை திட்டினாங்களாமே, குழந்தைகிட்ட நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்துறீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை திட்டிருக்காங்க. எங்களால் உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படி விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்ன சார் இதில் என்ன இருக்குது, நீங்களா எங்ககிட்ட வந்து பேசுனீங்க, நான் தானே உங்ககிட்ட வந்து பேசினேன், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எப்படி சார் தெரியும், அதனால தான் அவங்க பேசியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் விடுங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே வந்து இருந்தாலும் மிஸ் சாரி மிஸ், என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம் இல்லை மிஸ் அப்படின்னு குழந்தை சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செல்லம், ஒன்றால் எனக்கு என்ன கஷ்டம், உண்மையிலே சொல்லப்போனால் நான் தான் உன்னை கவனிக்காமல் வந்துட்டேன், சாரி அப்படின்னு நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. என்னத்தை பண்ணுறது இப்போது, பாவம் காவேரி எங்களால் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, என்னத்தை பண்ண போகிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து சாரதா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து காவேரி மிஸ்ஸை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, ஹெட் மிஸ்ஸஸ் மட்டும்தான் நான் பார்க்கணும், நான் வந்திருக்க விஷயம் காவேரிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹெட் மிஸ்ஸஸ் பார்க்க போகிறாங்க. நீங்கள் காவேரி மிஸ்ஸோட அம்மாவா? ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன நீங்கள் பேசணும் அப்படின்னோடனே, எல்லாம் வந்து அம்மாவை பற்றி தானே பேசணும். அம்மாவா? ஆமாம், காவேரி வந்து ஸ்டூடெண்ட் காவேரி பற்றியா அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஒரு குழந்தைக்கிட்ட மட்டும் அன்பை செலுத்திட்டு மற்ற குழந்தைங்கிட்ட விடுறது எனக்கு பிடிக்கலங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் ஸ்கூலில் நடந்துக்கணுங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, எல்லா குழந்தை மாதிரி அந்த குழந்தை கிடையாது, பெற்றெடுத்த குழந்தைகிட்ட அவள் பாசம் காட்ட தானே செய்வா அப்படின்னோன்னா, அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சாரதா வந்து ஹெட்மிஸ்ஸஸ் கிட்டே சொல்கிறாங்க. ஹெட்மிஸ்ஸஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா அவங்க மறந்துட்டாங்களா பெற்ற குழந்தைய? ஆமாம், அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் வந்து ஞாபகம் வரும் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் நாங்கள் இப்படி விட்டு வச்சுருக்கோம், அதனால தான் தாய் இல்லாத குழந்தைக்கு அவள் வந்து பாசம் காட்டுறா, ஆனால் நாங்கள் எப்படியாவது வந்து கூடிய சீக்கிரமே காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கோம் மிஸ் அப்படின்னோடனே, சரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஹெட்மிஸ்ஸஸ். அடுத்து வந்து காவேரி வராங்க. காவேரி கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அந்த குழந்தை காவேரி கிட்டே, இதுக்கப்புறம் நீங்கள் அன்பை செலுத்துங்க, ஏன்னா அவள் தாயில்லாத பொண்ணு, நாங்களும் நல்லா யோசிச்சு பார்த்தேன், தாயில்லாத பொண்ணுக்கிட்ட அன்பு செலுத்தினா கரெக்டு, அதை தடுக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவங்க நேற்று வரைக்கும் இப்படி பேசியிருந்தாங்க, இன்றைக்கி வேறு வேறு பார்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு குழப்பத்தோடே வராங்க. ஒன்றும் புரியாமல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னோடனே, மிஸ் உங்கள் அம்மா வந்துட்டு போனாங்க அப்படின்றாங்க. அங்கே இருக்க மிஸ்ஸு, ஏன் அம்மாவா, ஏன் அம்மா இதுக்கு இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் என்கிட்ட சொல்லலையே வந்துட்டு போனதை அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா காவேரி வந்து, என்னம்மா என்னாச்சு, எதுக்காக வந்து ஸ்கூலுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு நல்லா தெரியும், ஹெட்மிஸ்ஸஸ் பார்த்து ஏதோ சொல்லியிருக்கேன், அதனால தான் அவங்க காவேரி கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லியிருக்காங்க. சரிடி, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சதில்ல, சரி அப்படி என்ன தான் பேசுகிறேன் ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட, உடனே மனசு மாறிட்டாங்க, நம்பவே முடியலையே அப்படின்றாங்க. பாரு காவேரி, உண்மையை பேசினேன் அவ்வளோதாண்டி, அப்படி என்ன உண்மை என்கிட்ட தான் சொல்ல அப்படின்னோடனே, இங்கே பாருடி, அவங்களும் ஒரு அம்மாவாக தானே இருக்காங்க என்ன மாதிரி, அதனால் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, அதனால தான் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னேன்டி, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ தான் பிரச்சனை இல்லைல்ல, நீ முன்ன மாதிரி காவேரிக்கிட்ட பழக்கலாம்ல குழந்தைகிட்ட அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க காவேரி. என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் புரியலையே, எதுவும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டுமா, உண்மையை சொல்லுமா, நீ என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இவனை இப்படி சந்தேகப்படுறாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. சொல்லுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு மழுப்புறாங்க.